ஹாய்! இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்ல குழம்பு வைக்கிற வேலைய விட என்ன குழம்பு வைக்கலான்னு யோசிக்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனை. அப்படிதான் இன்னைக்கு யோசிச்சுட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம் அரைச்சு ஊத்தாம அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். அத நான் எப்படி வச்சேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் வந்து நாலா பக்கமும் நல்லா கீறிக்கிட்டேன். முழுசா அறுத்துறாம. அத நல்லா எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கி எல்லா பக்கமும் வதங்குனதுக்கப்புறம் அத எடுத்து வச்சுட்டு, அதே பாத்துலயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு, கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு, அது கூடயே கருவேப்பில, சின்ன வெங்காயத்த வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருந்தேன். அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூடயே தக்காளியும் சேர்த்து நல்லா மசிஞ்ச ஓரளவுக்கு வதக்கியாச்சு. வதக்கி வ வத தக்காளி நல்லா வதங்குனதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு, அது கூடயே மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் மொளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அது கூட வந்து வீட்டு மசாலா வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அது கூட வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. நல்லா கொதிச்சு அந்த பபுள்ஸ்லாம் வர டைம்ல வந்து அந்த வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காவையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு அது கூடயே இது வந்து மாங்காய் சீசன் இல்லையா? மாங்காய் இல்லாம எப்படி? அப்படின்ட்டு 4 மாங்காய் பீஸையும் அதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம், கரைச்சு வச்சிருக்க புளி தண்ணிய வந்து அதோட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டா அவ்ளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான